இங்கே வந்திருக்கிற ப்ரெஸ்க்கு இங்கே வந்திருக்கிற எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் தேங்க்யூ. ராஜேஷ் சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஐ ஃபீல் வெரி ஆனர்ட் டு பி ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்றைக்கி என்னோடய வெப் சீரிஸ் லான்ச் ஆகிருக்கு. ஸோ ஐ ஹோப் எவ்ரி ஒன் லைக்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ZEE5க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ZEE5 கௌஷிக் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மை ப்ரொடியூசர் சார், தேங்க்ஸ் அ லாட். அதெல்லாம் தாண்டி டைரக்டர் சார், தேங்க்ஸ் அ லாட், பிகாஸ் அவர் ஓகே சொன்னால் தானே. ஸோ ஐ வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன், பட் தேர் ஆர் ஃபியூ பீப்புள், சில பேரை நான் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் வர்றது என்னோடய கோஸ்டார் விவேக். ஓகே, ஸோ ஹி வாஸ் சோஃபார் இத்தனை வருஷம் நான் நடித்ததில் ஐ திங்க் இவ்வளோ ஜாலியாக இருந்ததில்லை. இந்த டீமே இவ்வளோ ஜாலியான டீம். மெயின்லி மை கோஸ்டார், பிகாஸ் ஹீ கெப்ட் மீ ஹாப்பி ஆல் த டைம். He was he's a very fun-filled and very funny person. He's very amazing, I must say. And சிங்கம் புலி சார், ஐ டோன்ட் திங்க் நான் அவங்கள பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி தட் ஐ ஒர்க்ட் வித் ஹிம். அவர் கூட வந்த காம்பினேஷன்ஸ்லாம் ஐ வாஸ் லைக் ரியலி ஹாப்பி. ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் Manoj Anna, you're there? Yeah, he's the associate director. And ஆனால் ஆக்சுவலி எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் அவர் அசோசியேட் டிரெக்டர்னு தெரியல. ஆல்வேஸ் வந்துட்டு இது ரெடியா அது ரெடியா, ஹி வாஸ் ஆல்வேஸ் பிஸி ஆல் த டைம். ஸோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், யார் இவர் இவ்வளோ இதுவாக இருக்கிறாரு அப்படின்னு. அப்புறமா லேட்டர் ஆன் ஐ ஆஸ்ட் பீப்புள் ஹூ இஸ் ஹி. தென் ஐ கேம் டு நோ ஹீஸ் அசோசியேட் டைரக்டர். பட் ஆக்சுவலி அவர் அசோசியேட் டைரக்டர் மாதிரியே இல்லை. He was like a family member. So if I'm hungry, எனக்கு பசிச்சாலும், like if anything, I have any problem, I go to Manoj Anna. So he's a very sweet person. And when I come to Rajesh sir, என்ன சொல்றதுன்னு தெரியல. One of the most creative directors I can say. ரொம்ப க்ரியேட்டிவ் சென்ஸ் ஜாஸ்தி. அண்ட் அந்த கொஞ்சம் கூட நான் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு திமிரு. ஐ திங்க் ஹி ஹட் ஒர்க்ட் இன் பாலிவுட், if I'm not wrong. Sir, if I'm not wrong, he's worked in very big movies in Bollywood. So அந்த ஒரு கொஞ்சம் கூட அந்த திமிரு இருக்கும் பார்த்தியா, திமிரு, அந்த ஒரு கோவம், ஒரு ஆட்டிடியூட், ரஃபாக இருப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கூட இல்லை. ஓகே, நானே சஜஷன் சொன்னாலும் ஐம் லைக் நியூ டு திஸ், பட் நானே சஜஷன் சொன்னாலுமே ஏற்றுக்கிற ஒரு பர்சன். ஸோ டிரெக்டர் சார் இஸ் அமேசிங். ஆஸ் அ ஹியூமன், ஆஸ் அ டிரெக்டர், ஆன் தி ஹோல் ஹீ இஸ் அமேசிங். ராஜேஷ் சார், so happy to have worked with you. And வேற யார் I want to say about all my co-stars. There is this lady, beautiful lady, Devika. Okay, Devika, please show yourself. She is one person எல்லாரையுமே என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. If I am low, அவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ண, எங்கே போனாலும் she is one person who keeps encouraging everyone. There is Roslyn, who always keeps making herself better. She's always grooming herself, and she's like, okay, நேத்தோட நம்ம இன்னைக்கு கொஞ்சம் பெட்டராக பண்ணோம். So she's always correcting herself, improving herself. So I got to learn a lot. There's another lady director here, Manju. So yeah, so she's also so everyone, men's patina, and I don't know the names, I'm so sorry, but everyone on the whole, the team was so much fun. Manohar sir is missing here, so I'm like Manohar sir was a great support. And if I have missed someone, I'm really sorry. Also I want to mention my cameraman sir, Ganga sir. என்ன வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் நின்றுடுவேன். மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, மா நல்லா இருக்கு, டோன்ட் வரி, இட்ஸ் குட். ஸோ அந்த ஒரு விஷயம் தான், ஓகே, தட் மேட் மீ டூ பெட்டர் எவ்ரி டைம். அண்ட் who else have I missed? Nobody. And definitely நான் வந்துட்டு மியூசிக்கை பற்றி கேட்டேன் டிரெக்டர் சார்ட்ட. அவர் சொன்னால் வரும்போது பாருமான்னு சொல்லி. ஸோ டுடே when I'm seeing it, trust me, music has given life to the series. More than anything, the music has given life to the series. And thank you everyone. Thank you Z, thank you Kaushik sir, thank you everyone, press and all my friends who are present here. Thank you. கொடுக்காத போது ஆதரிக்கிற தயாரிப்பாளர் வந்து அவர் தான். இப்போது கர்ணன் நான்னா ஒரு கிட்டத்தட்ட துரியோதனன் மாதிரி, இந்தாப்பா தேசம் வேணுமா எடுத்துக்கோ, அங்கே தேசமாக வச்சுக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் எடுத்து கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கிறவர். எனக்கு எந்த நேரத்தில் பொருளாதார சிக்கல் ஏற்பட்டாலும், அவர்கிட்ட நான் ஒர்க் பண்ணாலும் நான் பண்ணுற முதல் ஃபோன் வந்து சிங்காரவேலன் சார். சார் ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னு சொன்னால் ரைட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவார்.
ஏன்னா இன்றைக்கி இல்லை, எதிர்காலத்தில் இவன் ஒரு பெரிய ரைட்டராக வருவான், நம்ம டீமாக அது ஒர்க் பண்ணுவோன்ற நம்பிக்கை. அப்படி நம்பிக்கை வைக்கிற நல்ல மனிதர்கள், நல்ல தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி சினிமாவில் ரொம்ப கம்மி. அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியாக ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது எங்கள் டைரக்டர் ராஜேஷ் சார். இந்த கதை சொன்ன அந்த நிமிஷத்துலேருந்து மனுஷன் ராத்திரி பகலாக இதே சிந்தனை தான். 11 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார். சார் இந்த டைலாக் இப்படி மாற்றிக்கலாமா சார், அந்த டைலாக் மாற்றிக்கலாம் சார். நான் உங்களை முதல் நாள் பார்த்தனீங்க முடிவு பண்ணேன் சார், கதை முழுக்க உங்களுது, டைலாக் முழுக்க உங்களுது, நீங்கள் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குன்னு வச்சுங்க, மீதியெல்லாம் போட்டிருக்கேன், நான் அடுத்த கதைக்கு வச்சுக்கிறேன். எதெல்லாம் கட் பண்ணிட்டீங்களோ அதெல்லாம் தனியாக ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்துருங்க, அடுத்து எங்கேயாவது கதைகளுக்கு தேவைப்படும், அங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி ஒரு உழைப்பு, அபாரமான உழைப்பு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவருடைய உழைப்பில் கண்டிப்பாக பெரிய அளவில் மின்னும் நான் நம்புகிறேன். கேமராமேன் கங்கா சார், ஷூட்டிங் ஸ்பாட்டில் நாங்கள் சிரித்தது தான் ஜாஸ்தி. நம்ம அந்த அளவுக்கு அரட்டையும் பேச்சும் கலகலப்புமா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை வச்சுருந்ததுக்கு கங்கா சாரும் ஒரு முக்கியமான காரணம். அதுக்கப்புறம் எங்கள் மொத்த டீம், எங்கள் அண்ணன், இந்த கதையுடைய மெயின் தலை. பொதுவாக சிங்கம் புலின்னா எல்லாரும் பயப்படுவாங்க, நாங்கள் கட்டி பிடிச்சின்னு புரளுவோம். அப்படி கட்டி பிடிச்சின்னு புரள்ற அளவுக்கு இருக்கிற சிங்கம் புலி எங்கள் அண்ணன் தான். அப்படி என்ஜாய் பண்ணுவோம் அவரோட ஆக்டிங்கை. அவர் கொடுக்குற லுக்குக்கு ஐ எம் ஆங்கிரி பேர்ட் அப்படின்னு, என்னை பார்த்தா ஆங்கிரி பேர்ட் மாதிரி தெரியுதா அப்படிங்கிற பஞ்சுக்கு நம்மளை அறியாமல் அவர் அந்த சீனில் பண்ணக்கூடிய சின்ன விஷயங்கள் அந்த இடத்துல நம்ம கலகலன்னு சிரிக்க வச்சிடும். நாம் மக்களை சிரிக்க வைக்கணுன்றதுக்காக ஒரு கதை பண்ண போய் அண்ணன் எங்களை சிரிக்க வச்சுட்ருப்பார் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அவர் சொல்கிற அனுபவ கதைகள் ஒன்று ஒன்றும் அவ்வளோ என்ஜாயபுளாக இருக்கும். அவர் ரூம்லேயே உட்காந்துட்ருப்பேன், எங்கேயும் அந்த பக்கம் இந்த பக்கம் போகாமல், ஆனால் அங்கே என்னென்ன ஆச்சு, இங்கே என்னென்ன ஆச்சு, அந்த இடத்துல என்னென்ன ஆச்சுன்னா அப்படி கதைகளை தொடர்ந்து சொல்லுவார். அதுலேருந்து ஒரு 4-5 ஜோக்குகளை உருவி எடுத்து வச்சுருக்கேன். எதிர்காலத்தில் நான் ஒர்க் பண்ணுவேன், ஆனால் காப்பி ரைட்ஸ் எல்லாம் கேட்காதீங்க அந்த ஜோக்குகள். அடுத்தது எங்கள் ஹீரோயின் மேடம் ஐரா, ரொம்ப ஹைரா. முதல் நாள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும் போதே ஒன்று சொல்லிட்டாங்க, நான் பாக்ஸர் சார் அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டே போலையே நான் பாக்ஸிங்லாம் பெரிய ஆள் சார், நான் அடித்தேன்னா அவ்வளோதான், எழுந்துக்கிறதுக்கு 3 நாள் ஆகும்னாங்க. அன்னையில் அது பக்கத்துலேயே போகிறதில்ல, எப்பா அப்படின்னு. ஹீரோ விவேக் ராஜகோபால், நாங்கள் இந்த சீரியல் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு டூர் போயிருந்தோம் கும்பகோணம். அதில் நட்பானார். அப்போலாம் சொல்லுவோம், ஐயோ நல்ல வாய்ப்பு வரட்டைங்க, அருமையான கேரக்டர் ஒன்று பண்ணுவோம் நம்ம அப்படின்னு. அதுக்கேற்ற வாய்ப்பு வந்தது. ரொம்ப பிரமாதமாக நடிச்சு கொடுத்துருக்காரு. அதை தவிர அவருடைய ஃப்ரெண்டு ஒரு நல்ல டைரக்டர், அப்கமிங் டைரக்டர். அந்த பையன் நல்லா எதிர்காலத்தில் பெருசாக ஷைன் ஆகும். அவர்கிட்ட என்னை பற்றி நிறைய சொல்லி ஏமாற்றி அந்த டைரக்டரை என்னை எடுத்துமே அங்கே உட்கார வச்சிட்டாரு. ஒரு நண்பனுக்கு நல்லது செய்யும்போது இன்னொரு நண்பனை கொஞ்சம் ஏமாத்தினா தப்பு இல்லைங்கிறது அவருடைய விஷயம். தேங்க்யூ விவேக் ராஜகோபால் சார். அடுத்தது எங்கள் ஸ்டேஜில் உட்காந்துருக்க ராஜேஷ் சார். எப்படியாவது அவரோட ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்கேன், அதுக்கான முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எம் ராஜேஷ் சார், அவர் எம் ராஜேஷ் சார், ஆக்சுவலாக எம் ராஜேஷ் சார் நாங்கள் எங்கள் எத்தனை பேர் சேர்ந்து சொல்கிறது வந்து எங்களுடைய எம் ராஜேஷ் சார். அவரோட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவேன். அவருடைய காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய டைரக்ஷனில் என்னுடைய ரைட்டிங்கில் ஒரு படம் வந்தால் கண்டிப்பாக அது சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும். இந்த காலத்தில் இருந்தாலும் நான் தைரியமாக சொல்கிறேன், இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அது ஒரு சில்வர் ஜூப்ளி படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சார். அதுக்கான ஒரு நல்ல நேரமும் காலமும் வந்து கொண்டே இருக்கிறது. அடுத்தது என்னுடைய ஆர்டிஸ்ட், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒவ்வொரு கேரக்டரையும் நான் என்னவா நினச்சி எழுதணும் அதை அப்படியே ஸ்க்ரீனில் கொண்டு வந்தேன். ஆர்டிஸ்ட் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதுக்கு நான் 21 வருஷமாக ஸ்டேஜில் இருக்கேன். கிரேசி மோகன் சார் மாதிரி ஒரு ட்ரூப் வச்சுருக்கேன், சத்யசாய் கிரியேஷன்ஸ் அப்படின்ட்டு. அந்த ட்ரூப்பில் இருந்த நடிகர்கள் நான் 21 வருஷமாக பார்த்துட்ருக்கேன். அந்த நடிகர்கள் எல்லாமே பாதி பேர் இதில் நடிச்சிருக்காங்க. மாப்பிள்ளை கணேஷ் சார், பழனி சார், பாலாஜி அண்ட் தேவிகா நிறைய பேர் இதில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கே உரிய அந்த டைமிங் சென்ஸ் இருக்கும். அவங்க மக்களை லைவாக சிரிக்க வைக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க. ஸோ அவங்க அத்தனை பேரும் இதில் ஒவ்வொரு கேரக்டரில் அமக்கலைப்படுத்தியிருக்காங்க. உசேன் சார் உட்பட எல்லாருமே. அவங்க எல்லாருக்கும் நன்றி. மியூசிக் டைரக்டர் சார், நான் என்னை பார்த்தோன்னே சிரிச்சிடுவார். சார் நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க அப்படின்ட்டு. எல்லோரும் ஜோக் சொன்னால் சிரிப்பாங்கன்னா, ஜோக் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ ஜோக் சொல்ல போகிறீங்க சார், அதுதான் வரீங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சிரித்து என்னை என்கரேஜ் பண்ணுற மியூசிக் டைரக்டர் எல்வி முத்து கணேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றி. மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ், யாராவது விடுபட்டு போச்சா, விடுபடலான்னு நினைக்கிறேன், எல்லாரோட டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து ஜீ5ல நான் நிறைய கதைகள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்.
அதுக்கான வாய்ப்பும் அந்த ஜீ தொலைக்காட்சி நிறுவனம் எனக்கு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த நிறுவனத்திற்கும் அந்த துறையை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல்ல கௌஷிக் சார் ஆரம்பித்த மாதிரி 5ஆம் வேதம் ஒரு மேடை கடைக்கில் தேங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவ்வளோ ரீச், அவ்வளோ ஒரு ஹிட், அது ஜீக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது க்ரியேட் பண்ணிச்சு. அதை நீங்கள் எடுத்து சொல்லி ஆடியன்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்த்தனால தான். ஸோ அதே ஒரு கொண்டு போய் சேர்க்கறது வந்து செருப்புகள் ஜாகிரதைக்கும் நீங்கள் பண்ணுவீங்கன்றதை நான் நம்புகிறேன். நீங்கள் எழுதுனால தான் நான் இது இப்போ இங்கே நிற்கிறேன். மேலும் மேலும் நான் நிற்கணுன்ற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அந்த நம்பிக்கை நீங்களும் வைங்க. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அண்ட் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்குமே மரியாதைக்குரிய வணக்கங்களும் நன்றிகளும். சில பேர் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டர் ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச் இங்கே வந்து எங்களை எல்லாரையும் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஜீல கௌஷிக் சார், சார் தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ, ஐ ரெஸ்பெக்ட் யூ. அண்ட் ஒவ்வொரு இது 3rd ப்ராஜெக்ட் எனக்கு. அண்ட் நம்பிக்கை, தட் இஸ் இப்போ வளர்ந்து வரும்போது வந்து நிறைய பேர் நம்ம எவ்வளவோ ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது ட்ரஸ்ட் பண்ணி இந்த மீடியாவில் மட்டும் பேசுகிறதில்ல, ஒவ்வொரு முறையும் என்னை கைட் பண்ணுறதும் சரி, எனக்கு சொல்லிக் கொடுக்குறதும் சரி. தேங்க்யூ ஸோ மச் சார். சிஜு சார், ஹீ இஸ் நாட் ஹியர், ஸோ தேங்க்யூ சிஜு சார் டூ. கௌஷிக் சார் தேங்க்யூ. அண்ட் எஸ்எஸ் குரூப் சிங்காவலன் சார், சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப ஒரு சூழ்நிலை சரியில்லை, அந்த டைமில் மழையெல்லாம் இருந்தது. ஸோ வி ஆர் நாட் வெரி ஷுர் எப்போ இது முடிக்கும், எப்படி நடக்கும் அப்படின்னு. ஸோ அதில் ஸ்ட்ராங்காக நின்று பண்ணுங்கள், பார்த்துக்கலாம் அப்படின்னு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னை பார்க்கும்போது சொல்லியிருந்தார், நம்ம இவ்வளோ சீக்கிரம் ஒர்க் பண்ணுவோம்னு நினைக்கல அப்படின்னு. சார் மேலும் மேலும் ஒர்க் பண்ணோம், கூடி சீக்கிரமாக ஒர்க் பண்ணணுன்றது நான் வேண்டுகோளாக வச்சுக்கிறேன். அண்ட் எங்கள் செட்லே ரொம்ப ரொம்ப சின்ன வயதில் இருக்கும் சிங்கப்புலி சார், அவருக்கு முதல்ல வணக்கத்தையும் மரியாதையும் நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா சேட்டைன்னா சேட்டை, அவ்வளோ ஒரு சேட்டை வாய்ப்பே இல்லை. சச் அ லவ்லி ஹியூமன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஐ லவ் யூ ஸோ மச். அந்த அவ்வளோ ஓப்பனாக இருக்கிறனால தான் யார் வேணாலும் அவர்கிட்ட போய் பேசலாம், என்ன ஒரு சஜஷன் வேணால் சொல்லலாம். நான் இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கேன். நான் ஏதாவது ஒன்று சொன்னால் அதை யோசித்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி சீப்போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். he will give that respect. And sir, thank you. I love you sir. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் கங்கா சார், ஏன்னா ஒரு நண்பன் அப்படின்னா அப்படி இருக்கணும். எவ்வளோ வருஷம் முன்னாடி அது டேரக்டர் சார் தான் சொல்லணும். ஸோ இருந்தாலும் கங்கா சார் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எவ்வளோ சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து ஷூட் பண்ணியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும், டஃப் கண்டிஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அரவிந்தன் சார் சொன்ன மாதிரி அவரும் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய ஒரு மென்டார் மாதிரி. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் பீயிங் இன் லைஃப். ஏன்னா ரைட்டராக இருக்கிற டைமில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரொம்ப நாள் ஆச்சு வந்து ஒரு ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணுறதும் சார் சான்ஸே கிடையாது. அவரோட பிரெயின் வந்து 24/7 ஒர்க் பண்ணும். நீங்கள் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி மனிதர்கள் கூட நான் பழகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். அண்ட் மியூசிக் டைரக்டர் முத்துகணேஷ் டீம், தேங்க்யூ ஸோ மச் சார். யூ ஹவ் எலிவேட்டட் as Ira also said, the whole இதை வந்து எலிவேட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஹீரோயின் மேடம், இந்த ஸ்கூல்லலாம் வந்து படிப்பாளி பசங்க ஓகே, மற்ற இன்னும் ஒரு கும்பல் இருக்கும், நான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இது எப்படி பண்ண போகிறேன், எனக்கு ஒன்றுமே தெரில, ஆனால் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு டப்பிங் வராது, என்ன பண்ணணும்னு தெரில. டப்பிங் ஒரே நாளில் முடிச்சிட்டாங்களா? ஒரே நாளில் இல்லை. ஸோ தேங்க்யூ, யூ பீன் அ வண்டர்ஃபுல் கோ-ஆர்டிஸ்ட். அண்ட் ஆல் தி ஆர்டிஸ்ட் இதில் நடிச்சிருக்கோம் அனைத்து கேரக்டர்ஸ்க்கும். ஏன்னா இந்த மாதிரி சின்ன ப்ராஜெக்டில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் தனித்துவமாக இருக்கிறதுக்கு வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அதில் அத்தனை பேருமே இதை நடித்த அத்தனை பேருக்குமே ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இல்லைன்னா இது இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த ப்ராஜெக்ட் முக்கியமாக நான் பண்ணதுக்கும் அஃப்கோர்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு காரணம். பட் முக்கியமான ஒரு காரணம் வந்து 5ஆம் வேதம் பார்த்தீங்களே, அதோடைய அசோசியேட் டைரக்டர் மை டார்லிங் ராஜேஷ் சார். இந்த படத்துடைய டைரக்டர் ராஜேஷ் சாருக்கு முதல்ல நன்றி. ஏன்னா சார் சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு ட்ரிப் போயிருந்தோம் கும்பகோணம்க்கு 5ஆம் வேதம் முடிச்சதுக்கப்புறம். அப்போது நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்பாட்டுக்கு போகும்போதும் நம்ம நினைப்போம் இல்லையா, நெக்ஸ்ட் யார் என்ன பண்ண. ஒரு ஆர்டிஸ்ட்னா டைரக்டர் ஓகே, இன்னொரு
கோ டைரக்டரோ அசோசியேட்டோ அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கிட்ட கேட்போம், நெக்ஸ்ட் என்ன நீங்கள் பண்ணுறீங்க, யாராவது நம்மளுக்கு கதை சொல்லுவாங்களா, எப்போவுமே ஒரு ஆசை இருக்கும். அந்த மாதிரி இவர் ஏகப்பட்ட விஷயங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. ஒரு தருணம் வந்தது இவருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் பிச் பண்ணுறதுக்கு. அந்த பிச் பண்ணும்போது எப்போவுமே டேரக்டர்ஸ் கொஞ்சம் பயமாக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது எங்கடா இவன் சான்ஸ் கேட்டுற போகிறான் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த தயக்கம்லாம் இல்லாமல் எப்போவுமே என்கிட்ட ஷேர் பண்ணுவார். நான் சொன்னேன் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று, அதில் கொஞ்சம் வயசு அதிகம் அந்த ஆக்டருக்கு. நான் என்கிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயங்கினார். பட் ஸ்டோரி சொல்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால நான் சொன்னேன், சூப்பராக இருக்குது, இது போய் பிச் பண்ணுங்கள் டார்லிங், இதில் நீங்கள் முதல்ல பண்ணுங்கள், நம்ம ஒர்க் பண்ணுற ஒரு டைம் வரும், அப்போ நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அவர் சொன்னார், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் என்னால் முடிஞ்சால் நான் கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவேன். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது என்னை கூப்பிட்டாரு. ரொம்ப ரொம்ப நன்றி டார்லிங். ஏன்னா இது ஜஸ்ட் ஆரம்பம் தான், எனக்கு தெரியும் ஹவு டஃப் இட் வாஸ் டு ஷூட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார். இன்னும் மேலும் மேலும் எக்ஸ்ட்ராடினரியான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணணும். திஸ் ஜஸ்ட் ஸ்டார்ட். ஸோ தேங்க்யூ ஆல். செருப்புகள் ஜாகிரதை. ஒவ்வொரு முறையும் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது ஒரு ஹோல் ஹார்ட்டடாக தான் பண்ணுறது. ஸோ இது ஒரு வெப் சீரிஸ், இது ஒரு ஷார்ட் ஃபிலிம், இது ஒரு ஃபிலிம் அப்படின்லாம் இல்லை. எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்க்கு வந்து மேலும் மேலும் ப்ராஜெக்ட்ஸ் வர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அட் சேம் டைம் நல்ல ரைட்டர்ஸ், நல்ல டீம் அமையணும். அந்த மாதிரி அமைஞ்சிக்கிட்டே வருது. ஐ ஹோப் ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு ஃபெதராக நான் பார்க்குறேன். சப்போர்ட் பண்ணிட்டே போங்க. நானும் என் சைட்லேருந்து பெஸ்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான 180% பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி, சமூக ஊடகத்துறை நண்பர்கள் அனைவருக்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். செருப்புகள் ஜாக்கிரதை வந்து எங்களோட 2வது ஓடிடி தயாரிப்பு. இதுக்கு முன்னாடி மதில்னு ஒரு ஓடிடி தயாரிப்பு ZEE5ல தயாரிச்சிருக்கோம். அதாவது வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு அளித்த ZEE5 நிறுவனத்தின் திரு கௌஷிக் சார் அவர்களுக்கும் சிஜு பிரபாகரன் சார் அவர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து எங்கள் அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் இயக்குனர் திரு ராஜேஷ் சார் அவர்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த கதை வந்து முதல்ல டிஸ்கஸ் பண்ணி ஓகே ஆன போது எங்களுக்கு முதல்ல தோணுன யார் இதை நடிக்கிறது அப்படின்னும் போது எங்களுக்கு வந்து ஒரே சாய்ஸ் வந்து சிங்கம்புலி அண்ணன் தான். அவர்கிட்ட இந்த கதையை சொன்னோன்னே அவர் பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவர் உடனே ஒத்துக்கிட்டார். அண்ணன் வந்து நடித்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ சார். அண்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை டைரக்டர் ராஜேஷ். அவர் வந்து பெரிய உழைப்பை போட்டிருக்காரு, கடினமான உழைப்பாளி அவர். இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் நாங்கள் வந்து தயாரிச்சிருக்கோம். தேங்க்யூ ராஜேஷ். அண்ட் வுட் லைக் டு தேங்க் மை டிஓபி கங்காதரன். அவரும் வந்து என்ன சொல்கிறது, ராஜேஷ்க்கு ஈக்குவலான ஒரு வேலையை பார்த்துருக்காரு. விஷுவல்ஸ்லாம் எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. தேங்க்யூ கங்கா. அப்புறம் எங்களோட ரைட்டர் எழுச்சூர் அரவிந்தன் சார், நல்ல அருமையான கதை எங்களுக்கு கொடுத்ததுக்கு நன்றி சார். And I would like to thank Vivek Rajagopal, Aira, and the entire artist of Serupugal Jakradai for supporting us. And அதுக்கப்புறம் வந்து என்னோட மியூசிக் டைரக்டர் செல்வி கணேஷ், எங்களோட 2வது படம் முதல் படம். அதுக்கு அடுத்தது வந்து இப்போ வந்து செருப்புகள் ஜாக்கிரதை. இந்த ஹியூமர் கண்டென்ட்டை ஒரு லெவல் எலிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு அவங்களும் ஒரு முக்கிய காரணம். தேங்க்யூ எல்வி அண்ட் முத்து அண்ட் கணேஷ். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்து யாரும் மறந்துட்டேன்னா என்னோட எடிட்டர்ஸ், என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முருகன் துரைசாமி, இவங்க எல்லாரோட ஒத்துழைப்பில் தான் இது வந்து இவ்வளோ சீக்கிரமாக எங்களால் தயாரிக்க முடிஞ்சது. திருப்பி உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா, எங்களுக்கு முதல்ல எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி திருப்பி இந்த ப்ராஜெக்டையும் நல்ல முறையில் சப்போர்ட் பண்ணி தரணும். நன்றி, வணக்கம்.